பஞ்சகர்மா யோகா இயற்கை உணவு மற்றும் 30 படுக்கை வசதிகளுடன் NABH அக்ரெடிடேஷன் பெற்ற தன்வந்த்ராலயா ஆயுர்வேத மருத்துவமனை. ஒவ்வொரு மாநில பார்ட்டி தானே அது. இல்ல நேஷனல் பார்ட்டி தானே கம்யூனிஸ்ட். அதான் ஒரு தேசிய கட்சி இருக்கலாம், மாநில கட்சிகள் இருக்கலாம். தேசிய ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஒரு மாநிலத்துக்கு ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு தேர்தல் யுக்தி. இல்ல ஒரு ஒருங்கிணைப்பு குழுவிலே உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குங்கிறப்ப இன்னும் தேர்தலுக்கு நீங்க வந்து போகணும், இன்னும் எவ்வளவு மாற்று கருத்து வருங்கிறது தெரியவே இல்லை. அதாவது இந்த ஒரு சின்ன மேட்டர் இது. ஒருங்கிணைப்பு மெம்பரை போடுறது, இந்த பிரச்சனை கூட்டத்துக்கு போயிட்டு வந்து மெம்பரை போட முடியல. அது பேரும் நம்பர் போடுற பிரச்சனை மட்டும் இல்லைங்க. பெரியாருக்கு எங்களுக்கு வேறுபாடு இருக்கா? வேறுபாடு. அம்பேத்கருக்கு எங்களுக்கு வேறுபாடு இருக்கா? வேறுபாடு. நாங்களும் பெரியாரிஸ்டுகள் கிடையாது, நான் அம்பேத்கரிஸ்ட் கிடையாது. இல்லை, உங்களுக்கு இன்கேஸ் கம்மியான சீட் ஒதுக்குறாங்கன்னா நீங்க ADMK போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இப்போ பொது மேடைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து டிவி டிபேட்லையாக இருக்கட்டும், எல்லாமே கட்சியை சேர்ந்தவங்க வந்து பெரியாரை தூக்கி பிடிச்சி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. லெனினை பற்றியோ மார்க்ஸ் பற்றியோ பெருசாக பேசின மாதிரியே தெரியலையே. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? மோடிக்கு எவ்வளோ மார்க் கொடுவீங்க அவரோட ஆட்சிக்கு? 100க்கு சைபர் கூட போடுறதுக்கு தகுதி இல்லைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். திமுக ஆட்சிக்கு பொது எதிரி BJP மோடி, அதனால வந்து ஒன்று சேர்ந்துருக்கீங்க ஆல் இந்தியா லெவலில். அப்போ முரணால இருக்கு. இப்போ கேரளாவில் இருக்கட்டும், இல்லை மேற்கு வங்கத்திலையா இருக்கட்டும், அப்போ அங்கே எப்படி எதிராக எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்க? அங்கே இல்லை கேரளாவில் எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்க? இல்லை, அதாவது கேரள நிலைமை என்பது முழுக்க முழுக்க வேறு. அங்கே வந்து BJPக்கு நோட்டா ஓட்டு கூட வாங்குற இது கிடையாது. ஒரு இடத்துல சாதாரண காப்பு தொகையை கூட வாங்க முடியாது அவங்களால. அங்கே வந்து அரசியலே இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸுகளுக்கு இருக்கிறது தான் அங்கே அரசியல். அங்கே வந்து மதவெறி மதசார்பின் அங்கே வந்து மதவாத சக்திகளை வீழ்த்துகிறங்கிற பிரச்சனையே இல்லை. அப்போ நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ள தான் போட்டி. யார் ஜெயிச்சாலும் கருத்தியல் முதல் தான். அங்கே வந்து மதசார்பற்ற சக்தி தான் வெற்றி பெற போகுது. அதில் எங்கள் ஆட்சி இருக்கிறதா அவங்க ஆட்சி இருக்கிறாங்களா, நாங்கள் போட்டி போட்டில் என்ன தப்பு இருக்கு? அதனால அங்கே BJP வளருமா அப்படிங்கிறதான் கேள்வி. அதனால BJPக்கு இடம் கொடுக்குறோமா அப்படிங்கிறதான் கேள்வி. இல்லை, இது முரணால இருக்கு. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்கும், நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும். எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்க? ஒரு இடத்துல போய் வந்து ஒரே நாடு ஒரே இடத்துல வந்து BJP ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா மட்டும் இல்லைங்க. எந்த ஒரு பொது எலெக்ஷன்லையும் இப்போ 2019 பொது எலெக்ஷன் வந்தது. அங்கே நாங்கள் காங்கிரஸோடு இருந்தோம், இங்கே காங்கிரஸோடு இருந்தோம், அங்கே காங்கிரஸ் எதிர்த்து போட்டி போட்டோம். என்ன தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் குழப்பம் வந்துருச்சு. உங்களை மாதிரி இருக்கிற சில பேர் வேணா குழப்பி கூட முயற்சி பண்ணலாமே தவிர, என்ன தமிழ்நாட்டு மக்கள் குழப்பி விடலைங்க. இல்லை பொதுவாக நான் கேட்குறேன். அது இல்லை கேள்வியே சொல்லலாம். அந்த மாதிரி கேள்வியே வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் வரலையே. தமிழ்நாட்டு மக்கள் என்ன பார்க்குறாங்க? இங்கே இருக்கிற சூழ்நிலையில் BJP அதிமுக இதை வீழ்த்துறதுக்கு, இந்த ஆட்சி போகணுங்கிறதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க. எங்களுக்கு ஓட்டே போடுறாங்க. கூட்டணியில் இருக்கிறீங்க, எதிரியா வந்து நின்றுட்டு இருக்கீங்க. குழப்பம் எப்படி வருங்கிறது இப்போ சட்டமன்றத்தில் எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்க? நீங்க காங்கிரஸ் தானே பிரச்சாரம் பண்ணுவீங்க. சட்டமன்ற தேர்தலையும் அப்படிதாங்க நடந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்க நாங்க காங்கிரஸோடு கூட்டணி வச்சிருந்தோம். கன்னியாகுமரியில விளவங்கோடு எல்லை அந்த பார்டரு அங்க வந்து காங்கிரஸ் எதிர்த்து தான் போட்டிட்டோம். சட்டம் 2 தேர்தலும் 2021 தான் நடந்தது. இங்க காங்கிரஸ் கொடியை கட்டிக்கிட்டு தான், கம்யூனிஸ்ட் கொடியை கட்டிக்கிட்டு தான் அவங்களும் வேலை செஞ்சாங்க, அவங்க கொடியை கட்டிட்டு தான் நாங்க வேலை செஞ்சோம். அங்க 2 பேரும் அப்போ மாநிலம் அந்த மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. இங்க நடக்கிற போராட்டம் CPMக்கும் காங்கிரஸுக்கும், தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டம் திமுக காங்கிரஸ் CPM உள்ளிட்ட கட்சிகளோடு சேர்ந்து அதிமுக பாஜக சேர்ந்து போராட்டம் தெளிவாக தான் தெரியுது. இதுல யாரும் ஒன்றும் குழப்பம் இல்லையே. இங்க குழப்பம் இல்லை, கேரளாவிலையும் மேற்கு வங்கத்திலையும் இந்த குழப்பம் இருக்க. தேர்தல் 2வது குழப்பம் இருந்தா வரலாற்றிலேயே முறையாக 2வது முறை பினராயி விஜயன் ஜெயிச்சிருக்க மாட்டார. எப்பயுமே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே ஆட்சி மாறும். நீங்க சொல்ற மாதிரி அந்த மக்களுக்கு குழப்பம் இருந்தா 2வது முறையா எங்களுக்கு ஜெயிக்கிறாங்க. இப்பதானே வந்து இந்தியா கூட்டணி நீங்க ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. இல்லை, ஏற்கனவே இந்தியா கூட்டணி இல்லாத போது கூட சொல்லணும். ஏற்கனவே இந்தியா கூட்டணி இல்லாத போது தமிழ்நாட்டில் கூட்டணி தான் இருந்தது. 2016-17 தமிழ்நாட்டில் கூட்டணியில் தான் இருக்கிறோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸும் இருக்காங்க. இப்போ 19 தேர்தல் இங்கே கூட்டணி தான் இருந்தது, 21 தேர்தல் இங்கே கூட்டணி தான் இருந்தது, அங்கே வந்து அந்த கூட்டணி இருந்தது. ஆகவே ஒரு இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் எந்த ஒரு கட்சியும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே மாதிரி யூனிஃபைடாக இருக்க முடியாது. ஒவ்வொரு மாநில பார்ட்டி தானே, நேஷனல் பார்ட்டி தானே கம்யூனிஸ்ட். அதான் ஒரு தேசிய கட்சி இருக்கலாம், மாநில கட்சிகள் இருக்கலாம்.
தேசிய ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அப்போ ஒரு மாநிலத்துக்கு ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு தேர்தல் யுக்தி. இல்ல இந்தியா வந்து பல மாநிலங்களை கொண்டிருக்கிற நாடு. மாநில கட்சிகளுடைய எண்ணிக்கை மக்கள் செல்வாக்கோடு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்படியான நிலைமை என்பது வருவது வெறும் கேரளாவுக்கும் மேற்கு வங்காளத்துக்கு மட்டும் இல்லை, வேறு பல மாநிலங்களுக்கு கூட வரும். அதையெல்லாம் மக்கள் ரொம்ப பொலிட்டிக்கலா ரொம்ப அறிவு கூர்மையோடு புரிஞ்சுக்கிட்டு தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. அவங்க யாரும் இதெல்லாம் பெரிய பிரச்சனையை எழுப்புறது இல்லை. இந்தியா கூட்டணியில் 28 கட்சிகள் நீங்க ஒன்னா சேர்ந்துருக்கீங்க. ஒன்னா சேர்ந்து மோடிங்கிற பிம்பத்தை வீழ்த்த முடியுமா? உங்க கூட்டணிக்குன்னு ஒரு பிம்பம் வைக்கணும்ல, அது பிம்பமே இது வரைக்கும் நீங்க முடிவு பண்ணவே இல்லை. இப்ப நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. மோடியே சொன்னாப்புல கூட்டணிக்குள்ளேயே பெரிய பிரச்சனை இருக்கு. அதாவது இப்போ அதிமுகவும் பாஜகவும் முறிஞ்சு போயிருக்கிறது வந்து எந்த ஊடகமும் இந்தியாவில் பெரிய பிரச்சனையாக நினைக்கல. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன கதியில் இருக்குங்கிறத பற்றி யாருமே பேசலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பேசினா உங்க கதியெல்லாம் என்ன ஆகும். இல்ல நீ பேசினா உங்க கதி என்ன ஆகும். ஆனா சிபிஎம் வந்து என்னைக்குமே நாங்க இந்தியா கூட்டணியில இல்லைன்னு சொல்லலை. நாங்க இந்தியா கூட்டணியில இருக்கோம். இந்த இந்தியா கூட்டணி கூட்டம் நடந்த 3 மாநாட்டில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். இந்த கூட்டணியில வந்து இன்னும் மேலும் பல கட்சிகளை சேர்த்து வலுப்படுத்தணும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே அப்படிதான் சொல்றோம். நாங்க எங்க இந்தியா கூட்டணியில இல்லைன்னு சொன்னோம். ஒருங்கிணைப்பு குழுவில் நீங்க மட்டும் மெம்பர் போடாம இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி ஒரு அகில இந்திய அளவுல உருவாகிற கூட்டணிக்கு எதுக்கு? இப்ப தமிழ்நாட்டுல கூட்டணி இருக்கு, என்ன ஒருங்கிணைப்பு குழு இருக்கா? அதனால கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல அதனால கூட்டணி இல்லாதனால கட்சிகள் பூரா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களா? ஒரு ஒருங்கிணைப்பு குழு வச்சுதான் ஒரு அகில இந்திய அளவுல இவ்வளவு பெரிய நாட்டுல கூட்டணி வைக்கணுமாங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. ஒருங்கிணைப்பு குழு ஒற்றுமை இல்லாதவங்க ஏன்னா ஒரு 30 கட்சி 40 கட்சி சேருது. ஒரு 10 கட்சி கொண்டிருக்கிற தலைவர்கள் மட்டும் ஒருங்கிணைப்பு குழு இருந்து மீதி இருக்கிற 40 கட்சி அதை எப்படி ஏத்துக்கும்? என்னன்னா இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அகில இந்திய அளவில் ஒரு அணி உருவாகிற போது மற்றதுல நம்ம வந்து ஃப்ரெட்டனலா இருப்போம். தேவையான போது நம்ம கூடி பேசலாம். ஒரு ஒருங்கிணைப்பு குழுவிலே உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குங்கிறப்ப இன்னும் தேர்தலுக்கு நீங்க வந்து போகணும், இன்னும் எவ்வளவு மாற்று கருத்து வருங்கிறது தெரியவே இல்லை. அதாவது இந்த ஒரு சின்ன மேட்டர் இது. ஒருங்கிணைப்பு மெம்பரை போடுறது, இந்த கூட்டத்துக்கு போயிட்டு மெம்பரை போட முடியல. அது வெறும் நம்பர் போடுற பிரச்சனை மட்டும் இல்லைங்க. அதாவது சட்ட ரீதியா சில நாளைக்கு வந்து ஒரு தார்மீக அடிப்படையில் சில கேள்விகள் வரும். நாங்க என்ன சொல்றோம், அதனாலதான் எங்க பிரகாஷ் கருத்து கூட அழகா சொன்னாரு. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில தமிழ்நாட்டில் முற்போக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கிற அந்த மாடல்ல இந்தியாவில் கூட்டணியா நம்ம செயல்படலாம். தமிழ்நாட்டில் கூட்டணி, பீகார்ல இருக்கிற மாடல்ல நம்ம செயல்படலாம். இதெல்லாம் நல்ல ஒரு வெற்றிகரமான கூட்டணி நடத்திய மாடல். இந்த மாடல் எந்த மாடல்? தமிழ்நாட்டிலையும் பீகார்லையும் இருக்கிற ஒரு வெற்றிகரமான கூட்டணி மாடல் இது. இந்த மாடலில் நம்ம செயல்படலாமே. என்ன இப்போ அதில் வந்து பெரிய இது வந்துருச்சு. இப்போ ஏற்கனவே நீங்கள் ஜனதாதளம் மற்றெல்லாம் சேர்ந்து அப்போ என்ன ஒருங்கிணைப்பு குழு வச்சுருந்தாங்க. இதில் டெக்னிக்கலாக என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஒரு 30-40 கட்சி இருக்கிற போது ஒரு 10 கட்சி தலைவர்கள் மட்டுமே ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூடி முடிவெடுத்தா இந்த மற்ற கட்சிகள்லாம் அதை ஏற்றுக்குவாங்க. அவங்களுடைய கருத்தை எப்படி கேட்பீங்க நீங்கள்? அவங்களுடைய கருத்தை எப்படி சொல்லுவாங்க? மாறுபட்ட அபிப்பிராயம். அப்போ நாளைக்கு இதுவே கூட இந்த கூட்டணிக்கு ஒரு இது உண்டாகும். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், வேண்டாம். எப்போ 3 மாநாடு நம்ம கூடியிருக்கோம், நம்ம இதே மாதிரி கூடி பேசுவோம். பட் ஒருங்கிணைப்பு குழுங்கிறது ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாற்றாதீங்க. சரி, நீங்கள் வச்சுட்டு போனால் வச்சுட்டு போங்க. பட் எங்களுக்கு என்ன படுது, நாளைக்கு நீங்கள் ஒருங்கிணைப்பு குழு கூடுறீங்க, ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அந்த முடிவை இந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்வாங்களாங்கிற பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் அதை எப்படி செட்டில் பண்ணுவீங்க? ஆகவே தான் நம்ம சொல்கிறோம், சரி நீங்கள் வச்சுக்கினா தாராளமாக நாங்கள் எப்போ நீங்கள் கூப்பிடுறீங்களோ வந்துட்டு போகிறோம். நீங்கள் அனைத்து இந்த அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் கூட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டு போகிறோம். இந்த அணியினுடைய மற்ற குழு, இப்போ ப்ரெஸ் மீடியா கமிட்டியோ மற்ற கமிட்டியோ நம்ம அதில் இருப்போம். இப்போ அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க அகில இந்திய அளவில் தொகுதிகளை பேசி முடிக்கலான்னு. அது எப்படி முடியுமா? அது அகில இந்திய அளவில் ஒரு கூட்டணியில் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி, கேரளாவில் எத்தனை தொகுதி, காஷ்மீரில் எத்தனை தொகுதி பேசி முடிக்க முடியுமா? மாநில அளவில் தான் பேசி முடிக்க முடியும். அப்போ நாங்கள் சொன்ன பிறகு தான் அதை ஏற்றுக்கிட்டாங்க. சரி, மாநில அளவில் பேசலாம், அகில இந்திய அளவில் பேச முடியாதுங்கிறது கரெக்டு தான். நாங்கள் தான் சொன்னோம். அதனால் எங்களை பொறுத்த வரையில் இது ஏதோ பெரிய கொள்கை ரீதியான முரண்பாடு அப்படின்லாம் எங்களுக்கு கிடையாது. அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அது வந்து அது ஏதோ உள்ளுக்குள்ளே ஓட்ட போடுறது நீங்கள் சொல்கிறீங்க. அது இல்லை, முரணா இருக்கு. இல்லை, அது உள்ளுக்குள்ளே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தும் எங்கள் நோக்கம் கிடையாது. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, அகில இந்திய அளவில் இல்லை எல்லா கட்சிகளும் உட்காந்து பேசுகிற போது நிச்சயமா வந்து இந்த ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மாறுபாடு இருக்கும்ல.
எப்படி வந்து எல்லா பிரச்சனையும் எல்லா கட்சியும் ஒண்ணா இருக்க முடியும்? அந்த பாயிண்ட் தான் நானும் வரேன். இவ்வளவு பேர் மாற்று கருத்து கொண்டவங்க எப்படி ஒரே இதுல ஒற்றுமை அதுல வந்து அதுல பல மாறுபாடுகள் இருக்கு, பல வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒரு கூட்டணி என்று வருகிற போது ஒத்த கருத்துல எந்த கருத்துல ஒத்து இருக்குமோ அதுக்காக தான் கூட்டணி. அது என்ன, பிஜேபியை வீழ்த்துவது என்கிற ஒரு அம்சத்துல அவங்களுடைய கொள்கையை எதிர்த்து போராடுவதில் நாங்க ஒண்ணா நிக்கிறோம். அரசியல் சாசனத்தை விழிமுறை பண்ணணும், தேர்தல் கமிஷன் உள்ளிட்ட இந்த நிறுவனங்கள்லாம் சுதந்திரமாக செயல்பட வைக்கணும், உச்சநீதிமன்றம் உள்பட சுதந்திரமாக செயல்படணும், பன்முகத்தன்மை பாதுகாக்கப்படணும், மதசார்பின்மை பாதுகாக்கப்படணும், கூட்டாட்சி தத்துவம் கோட்பாடு நிரூபிக்கப்படணும், சமூக நீதி பாதுகாக்கப்படணும், மொழி உரிமை உள்ளிட்ட மக்களுடைய அடிப்படை உரிமைகள் பாராளுமன்ற ஜனநாயகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எங்களுக்குள்ள யாருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாருமே ஒத்த கருத்தோடு இருக்கு. வீழ்த்த முடியும் நம்புறீங்களா? கண்டிப்பா வீழ்த்த முடியுங்க இல்லைங்க. தேர்தல் நாளைக்கு வந்தா கூட மோடி வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு. ஏன்னா பிஜேபியினுடைய அணி கட்சிகளுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் அதெல்லாம் ரொம்ப பேருக்கு இருக்கிற கட்சி. அது ஏதாவது ஒரு கட்சியாவது ஒரு மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கா, ஒரு மாநிலத்தில் செல்வாக்குள்ள கட்சியா இருக்கா? கிட்டத்தட்ட அந்த 28 கட்சியில 18 கட்சிகளுக்கு ஒரு மாநிலத்தில் கூட எம்எல்ஏவே இல்லைங்க. அப்படியான ஒரு தேசிய இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாகலன்னு வைங்க, இவர் போய் அவசரமா அந்த கட்சியெல்லாம் தேடி பிடிச்சி இந்தியா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒரு கூட்டமே நடத்திருக்க மாட்டார். ஆகவே அந்த கூட்டணியே வலுவா இல்லை. பிஜேபிக்கு மிகப்பெரிய இப்போ கர்நாடகத்தில் தேர்தலில் வீழ்ச்சி, ஹிமாச்சல் பிரதேச தேர்தலில் வீழ்ச்சி, இப்போ 5 மாநில தேர்தலில் அவங்களால வெற்றி பெற முடியுமான்னு சொல்ல முடியல. ஸோ இந்த இந்தியா கூட்டணி வந்த பிறகு நீங்கள் ஏன் பதறீங்க? எதுக்கு ஒரு நாடு ஒரு தேர்தலுங்கிறீங்க? அவசர பாராளுமன்றத்தை கூட்டி இம்மா நாள் இல்லாத 33% இடஒதுக்கீடுங்கிறீங்க. ஏன் இந்த 10 வருஷமா நீங்க செஞ்சிருக்கலாமே இதை? அப்ப இதெல்லாம் எதை காட்டுது? இந்த எது அவங்களுக்கு பலமா இருந்ததோ அது இப்ப பலவீனப்படுற போது அவங்க வந்து பதறாங்க. ஆகவே நிச்சயமா 2024 தேர்தலில் பிஜேபி வீழ்த்துவது உறுதி என்கிற நிலைமை தான் ஏற்பட்டு. இல்லை உங்களுக்கு இன்கேஸ் கம்மியான சீட் ஒதுக்குறாங்கன்னா நீங்க ஏடிஎம்கே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அவங்க நிறைய அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரவே வராதுங்க. நாங்க வந்து அதிமுகவோடு போகிற பிரச்சனையே இல்லை. ஏன்னா அதிமுக பிஜேபியோடு சேராத காலத்திலேயும் நாங்கள் அதிமுகவை எதிர்த்திருக்கிறோம், சேர்ந்த காலத்திலையும் எதிர்த்திருக்கிறோம். நீங்கள் இந்த தேர்தல் அவங்க பிரிஞ்ச காலத்திலையும் நாங்கள் எதிர்ப்போமா எதிர்ப்போம். உங்களுக்கு இப்போ 2 தொகுதி கொடுத்தாங்க, 2 கம்யூனிஸ்ட் 4 தொகுதி கொடுத்தாங்க. இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து 2 பேருக்கும் நாங்கள் 4 நாள் கொடுக்குறோம், 8 தொகுதி 40 எங்ககிட்ட கொடுக்கறதா சொல்லட்டுமே. 40 நாங்கள் இடதுசாரியில் கொடுத்துட்றோங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆக்சுவலி கட்சியை டெவலப் பண்ணா நிறைய தொகுதிகள் வாங்கி மக்கள்கிட்ட போறப்பதான் கட்சியை படிப்படியா டெவலப் பண்ண முடியும். இப்போ நீ ஆரம்பத்துல சொன்னீங்கன்னா நாங்க இன்னும் டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு, கட்சி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு. அது வந்து ஒரு வாய்ப்பா தானே பார்க்கணும். தேர்தல் அரசியல் கட்சி வந்து வளருதுங்கிறது நாங்க வச்சிருக்கிற கொள்கையை பொறுத்தே தவிர எவ்வளவு சீட்டு வாங்குறோம், எவ்வளவு சீட்ல ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது வச்சு அல்ல. 2வது, சீட்டுக்காக மட்டுமே ஒரு கட்சி நடத்த முடியாது. கொள்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, கோட்பாடு எப்படி போனாலும் பரவாயில்ல, அதுக்காக சீட்டு கிடைச்சா போதுங்கிற மாதிரிலாம் நாங்கள் பார்க்குறதே கிடையாது. எங்களுடைய கோட்பாட்டுக்கு உட்பட்டிருக்கிற இது வந்தால் தான் அந்த கட்சியோடு நாங்கள் பேசுவோம், உடன்பாடு காணும். அதனால கோட்பாடுகளுக்கு விரோதமாக நாளைக்கு பிஜேபி நாளைக்கு கூப்பிட்டு எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா? மற்ற எல்லா கட்சியோடையும் பேசியிருக்காங்களா கடந்த காலத்துலையும், இப்பயும் சரி. ஏன் நாங்கள் போக மாட்டோம்? சீட்டுக்காக போனால் எங்கே வேணாலும் போகலான்னு அர்த்தமாக அதிமுக தான் போகணுருக்கு. ஆகவே எங்களை பொறுத்தவரை சீட்டு என்பது அல்ல எங்களுடைய அரசியல். எங்களுடைய கோட்பாட்டுக்கு உட்பட்டு தான் சீட்டே தவிர சீட்டுக்காக அரசியல் நடத்துகிற கட்சி அல்ல எங்கள் கட்சி. ஓகே. இப்போ பொது மேடைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து டிவி டிபேட்லையாக இருக்கட்டும், எல்லாமே கட்சியை சேர்ந்தவங்க வந்து பெரியாரை தூக்கி பிடிச்சி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. லெனினை பற்றியோ மார்க்ஸ் பற்றியோ பெருசாக பேசின மாதிரியே தெரியலையே. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இல்லை, நாங்கள் வந்து மார்க்சினுடைய கொள்கைகளை, மார்க்சினுடைய இதை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு மார்க்ஸ் நூற்றாண்டு மற்ற விழாக்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம், மார்க்சிய கூட்டங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். அதிலெல்லாம் நாங்கள் வந்து ஒன்றும் இது வைக்கிறது கூடுமான வரைக்கும் அதை நடத்துகிறோம். இன்னும் கூட விரிவுபடுத்தணும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மார்க்சிய கொள்கைகளை மேலும் மக்கள் மீதில் கொண்டு போகிறத பற்றி நம்ம விரிவுபடுத்தி. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபியை எதிர்க்கிறது அப்படின்னு வருகிற போது, இந்துத்துவா சனாதனம் இதெல்லாம் எதுக்குன்னு வர்ற போது அதுக்கு ஒரு பெரிய அடித்தளமாக இருக்கிறது பெரியார், அம்பேத்கர் போன்று இருக்கிற இந்த கருத்தியல். ஸோ அந்த கருத்தியலை பயன்படுத்துன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். பெரியாருக்கு எங்களுக்கு வேறுபாடு இருக்கா? வேறுபாடு இருக்கு. அம்பேத்கருக்கு எங்களுக்கு வேறுபாடு இருக்கா? வேறுபாடு. நாங்கள் பெரியாரிஸ்டுகள் கிடையாது, நான் அம்பேத்கரிஸ்ட் கிடையாது, நான் மார்க்சிஸ்ட் தான்.
மார்க்சிய அடிப்படை கொள்கைகளை பேசுகிற மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுகிற அதே நேரத்தில் இன்னைய கான்டெக்ட்ல பிஜேபி வீழ்த்தணும்னு வருகிற போது அதுக்கு ஒரு கருத்தியலா வலுவான ஆயுதமா இருக்கிறது அம்பேத்கரும் பயன்படுத்துகிறோம், பெரியாரையும் பயன்படுத்துகிறோம், மற்ற கருத்துக்களையும் பயன்படுத்துகிறோம். இல்லை, அப்போ உங்களுக்கு திகாவுக்கு என்ன வித்தியாசம் தானே மக்கள் பார்ப்பாங்க? இல்லையா, நாம அதாவது பெரியாரை பத்தி பேசுறதுக்கு திமுக இருக்கு, திக இருக்கு, நிறைய கட்சிகள்லாம் இருக்கு. அவருக்கு மார்க்ஸை பத்தி பேசுறதுக்கு, லெனினை பத்தி பேசுறதுக்கு நீங்க மட்டும் தானே இருக்கீங்க. இல்லைங்க, மார்க்சியம் லெனினியம்ங்கிறது மார்க்ஸ் சொன்னதை மட்டுமே பேசுறதில்ல. மார்க்சியம் லெனினியம் அந்தந்த மண்ணுக்கு ஏற்ப மார்க்சியத்தை வளர்க்கணுங்கிறது தான் மார்க்சியம். அப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு நிலைமை ஏற்படுகிற போது இந்தியாவில் இருக்கிற கருத்தியல்களையும் உள்வாங்கி தான் மார்க்சியத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கு. இந்தியாவில் இருக்கிற கருத்தியல் தத்துவங்களையோ கருத்தியல்களையோ அல்லது முற்போக்கான இடதுசாரி கருத்தியல்களையோ தூக்கி நிராகரிச்சுட்டு நாங்கள் போக முடியாது. அப்போ இந்திய மண்ணுக்கு ஏற்ப, தமிழ்நாட்டு மண்ணுக்கு ஏற்ப இந்த பண்பாடு, கலாச்சாரம், இங்கே இருக்கிற கருத்தியல், தத்துவார்த்த போராட்டங்கள் இவைகளுக்கும் சேர்த்து தான் நம்ம அந்த மாதிரி வருகிற போது ஒரு சாதிய ஆதிக்கம், வர்ணாசிர தர்மம் கொடிகட்டி பறக்கிற இந்தியாவில் நாங்கள் மார்க்சனுடைய அடிப்படை கொள்கை மட்டும் பேச முடியாது, பேசி பயனில்லை. இங்கே இதை எதிர்க்க வேண்டும். அப்போ இந்த வர்ணாசிர தர்மத்தை எதிர்க்கிறவர்களெல்லாம் ஒரு இதில் கொண்டு வர வேண்டும். அந்த வகையில் நாங்கள் பெரியாருடைய கருத்தியலையும் அம்பேத்கருடைய கருத்து நம்ம முரண்பட வேண்டிய விஷயங்கள்ல அவங்ககிட்ட முரண்படுறோம், அது வேற விஷயம். தமிழ்நாடு இந்திய இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மார்க்சியம்ங்கிறதே அதான் மார்க்சியம். இதான் ஒரு சைனாவில் இருக்கிற மாதிரி மார்க்சியத்தை இங்கே அமல்படுத்த முடியாது, இங்கே அமல்படுத்துகிற மாதிரி ஐரோப்பாவில் அமல்படுத்த முடியாது. சூழலுக்கு ஏற்ப மாறிக்கிறதுன்னு சொல்லலாமா? அப்போ அதானே யதார்த்தமானது. அதுதானே, அதாவது ஒரு இயற்கை யதார்த்தத்தை யதார்த்தமான நிலைமைகளுக்கு ஏற்ப கொள்கைகளை உருவாக்குறது தான் மார்க்சியம். நீங்கள் மார்க்ஸ் ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன அப்படியே வரிக்கு வரி நம்ம பார்த்து செய்ய. மார்க்ஸே என்ன சொல்றாரு? நான் சொல்றது தான் மார்க்சியம்னு கிடையாது. மார்க்சியம் மஸ்ட் பி அப்டேட்டட். அது சூழ்நிலைக்கு ஏற்ப. ஒரு காலத்தில் ஆல்டர்னேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இப்போ ஆல்டர்னேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு அதுக்கு ஏற்ப நம்ம அப்டேட் பண்ண வேண்டும். ஸோ ஒவ்வொரு நாட்டினுடைய சூழலுக்கு ஏற்ப நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இந்தியாவுக்கு ஒரு பிரத்யேகமான தன்மை இருக்குது. இங்கே வர்ணாசிர தர்மமும் சனாதனமும் பெண் அடிமைத்தனம் போன்றதெல்லாம் இருக்கிற போது, அப்போ அதை எதிர்த்த ஒரு போராட்டத்தை நடத்துகிற போது அந்த கருத்தியல்ல யார் யார் இணைகிறாங்களோ அவங்கள இணைச்சு நாங்கள் நடத்த வேண்டியிருக்கு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? உங்கள் நிலைப்பாடு என்ன? கண்டிப்பாக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். விரைவில் எங்கள் கட்சியின் சார்பில் எல்லா இடத்துலையும் இயக்கம் நடத்தணும்னு தீர்மானிச்சிருக்கிறோம். ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். வரலாற்றிலேயே முதன் முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பை முதல்ல 1968 நடந்ததே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முதலமைச்சராக இருந்த EMS நம்பூதிரிப்பாடு தான். இல்லை, ஒரு பக்கம் சாதி மறுப்பு, இன்னொரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு, கான்ட்ரடிக்ஷனாக இருக்கு. இல்லை, அதாவது சாதி உணர்வு எப்போ இருக்கும்னா, என்ன ஒரு மேல் சாதிக்காரன் என்னுடைய உரிமைகளை கொடுக்காம என்னை அடக்கிக்கிட்டே இருக்கான்னா நான் சாதி அடிப்படையில் தான் சிந்திக்க தோணும். நானும் அவனை மாதிரி ஈக்குவலாக வந்துட்டேன்னு வச்சுங்க. பொருளாதாரத்தில், மற்ற கல்வியில் எனக்கு அந்த உணர்வு வரணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அந்த உணர்வு இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்போ நீங்கள் அவங்கள அடக்கி வைக்க தான் இந்த உணர்வு அவங்களுக்கு மேலும் கொழுந்து விட்டு எரியும், அந்த உரம் போடுற மாதிரி ஆகும். அப்போ நீங்கள் கல்வியில் அவங்களுக்கு சம அந்தஸ்து கொடுங்க, வேலையில் சம வாய்ப்பு கொடுங்க, இடஒதுக்கீடு நல்லா அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப உயர்த்துங்க. அப்போ வேலையும் கல்வியும் பெறுகிற போது பொருளாதார வாழ்க்கையில் அவங்க மேம்படுறாங்க, கல்வியில் அவங்க மேம்படுறாங்க. காலப்போக்கில் சரி நமக்கு எல்லா உரிமையும் கிடைக்குங்க, நமக்கு நம்ம ஒருத்தவன் அடுத்தவன் அடக்கலை, அவன் மேல் சாதி இல்லை, அவன் என்னை அடக்கலை, என்னை ஒடுக்கலை, என்னுடைய உரிமையை அவன் பறிக்கலைங்கிறது தானாக வரும் இல்லை. அப்போத்தான் அந்த இது மங்குமே தவிர, இந்த மனுவாத இது உடையுமே தவிர, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஜாதி மரபை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா? பொதுவாக டிபேட்டில் உங்கள் கட்சிக்காரங்க உட்கார்ந்தாங்கன்னா, இல்லை பொதுவெளியில் பார்ப்பனியத்தை பற்றி எதிராக தான் நிறையா பேசுகிறாங்க. அது என்ன, ஏன் அப்படி முரணா இருக்கு? உங்கள் கட்சியில் நிறைய பேர் இருக்காங்களே. இல்லை, நாங்கள் சொல்கிறது ஒட்டுமொத்தமாக பார்ப்பனர்கள் தான் எதிரி என்கிற அப்படிங்கிறதா. ஆனால் வரலாற்று ரீதியாக பார்க்கிற போது ஆரியர்களுடைய படையெடுப்பு வந்த காலத்துக்கு பிறகு சமூகத்தில் ஒரு ஆதி சமூக அமைப்பு உடைஞ்சி தனி உடைமையும் சொத்து சேர்க்கிற நிலைமை என்று வந்த பிறகு சமூகத்தில் ஒரு வேறுபாடு வந்த சூழ்நிலையில் ஏழை பணக்காரன் அல்லது வசதி படைத்தவன் வசதி இல்லாதவன் அப்படிங்கிற நிலைமை வர்றபோது, ஆண்டான் அடிமைங்கிற வர்றபோது
இவர்களை அடிமைப்படுத்தி வைப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டிருப்பதான் இந்த வர்ணாசிர தர்மம் என்கிற ஆரிய சமூகம் வந்த பிறகு ஆரியர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற இதெல்லாம் இருக்கு. எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க அன்னைக்கு உதாரணமாக பிரிட்டிஷ்காரன் 200 வருஷம் இருந்தான், அவனும் அதை ஏற்றுக்கிட்டு தான் இருந்தான். இஸ்லாமிய மன்னர்கள் இருந்தாங்க, அவங்களும் இந்த கோட்பாடு, ஏன்னா அவங்களுக்கு வசதியாக இருக்கு. இந்த வர்ணாசிர தர்மம் என்பது ஆரியர்களால் பிராமணியத்தால் உருவாக்கப்பட்டா கூட இந்த கருவி எல்லாருக்கும் வசதியாக இருக்கு. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை இப்படியே ஒடுக்கி வச்சிருக்கிறது. ஆகவே வரலாற்று ரீதியாக பார்க்கிற போது இது ஒரு பிராமணியத்தினுடைய உருவாக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அது பிராமணியம் என்கிற சாதிக்காக உருவாக்கலை. இந்த சொத்துடைமை என்கிற இந்த வர்க்கத்தை பாதுகாப்பதற்காக வசதி படைத்தவர்கள் தங்களுக்கு உருவாகி இருக்கிற ஒரு கேடயம் போல இதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. எனவே வரலாற்றை பேசுகிற போது பிராமணியம் சொல்றாங்க, அவ்வளவுதான். பட் பிராமணர்கள் எல்லாருமே எதிரிகள் அப்படின்னு நாங்கள் பார்க்கல, அப்படி பார்க்க முடியாது. ஓகே, இப்போ மோடி 10 வருஷம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டு 9 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஒரு நல்லது கூட ஒரு பண்ணவே இல்லையா? என்ன நல்லது பண்ணணும் அவர் ஏதாவது சொன்னாதானே தெரியும். ஒன்றும் இது வரைக்கும் எதையும் அப்படி ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லையே. ஒரு குறிப்பிட்டு நீங்கள் இப்போ விபி சிங் கொஞ்ச நாள் தான் இருந்தார், மண்டல் கமிஷன் சொல்றாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏதாவது சில இதை சொல்றாங்க. நீங்க சந்திராயன் அனுப்பி இருக்காருங்கிறாங்க, இதெல்லாம் இவங்க இதெல்லாம் G20 மாநாடு நடத்திருக்காங்க. 2 மாசத்துல நடந்ததை சொல்றேன் சார். இல்ல அதாவது சந்திராயன் அனுப்புறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விண்வெளி ஆராய்ச்சி நடந்திருக்கு, ஏகப்பட்ட விண்வெளி சாதனைகளை நம்ம விஞ்ஞானிகள் படைச்சு தான் இருக்காங்க. இது என்ன மோடி அரசாங்கத்துடைய சாதனை என்ன இருக்கு அதுல? இப்போ மோடி அரசாங்கம் இல்லைன்னா வேற ஒரு அரசாங்கம் சந்திராயன் அனுப்பியிருக்க மாட்டாங்களா? எனவே நாட்டில் வழக்கமாக பல்வேறு துறைகளில் விஞ்ஞானிகள் பல நிபுணர்கள் ஆற்றக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. சரி, மோடி அதை போய் நல்லது கூட பண்ணலையா? எதுவுமே நல்லது பண்ணிருக்க, நல்லது எதுவும் பண்ணலைங்கிறது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தத்தில் இந்த நாட்டுக்கு சேதாரத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியத்தை தான் மோடி 9 ஆண்டுகளும் ஒரு நாள் கூட பாக்கி இல்லாம, ஒரு மணி நேரம் கூட பாக்கி இல்லாம நாட்டை ஒட்டுமொத்தமா சீரழிக்கிற அந்த நிலைமை தான் உருவாக்கி. இப்போ நீங்க சொன்னீங்க G20 நடந்த அடுத்த 15 நாள்ல உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க. கனடா தூதர்களை பூரா நீங்க வெளியேற்றுங்கிறீங்க, அங்க இருக்கிற இவங்களை பூரா வெளியே வாங்கங்கிறீங்க. அப்ப என்ன G20 நீங்க சாதிச்சிங்க? குளோபல்ல தெற்கு சவுத் வடக்குங்கிறது இருக்கு. இப்போ இந்த தெற்கு நாடுகளுடைய பிரதிநிதியா நீங்க என்ன பேசியிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கீங்க? அதாவது ஏழை நாடுகளுடைய இதை என்ன மாறி நீங்க ஒரு ஐரோப்பிய நாடுகளோட, வளர்ச்சி அடைந்த நாடுகளோட உங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவருடைய பங்காளிகள்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்திங்களே தவிர, சாதாரண தெற்காசிய நாடுகள், சாதாரண 3ஆம் உலக நாடுகளோடு உங்களை ஒரு காலத்துல இந்தியா அந்த நாடுகளுடைய தலைவராக இருந்தாங்க. எந்த நாடுகளுடைய? 3வது உலக நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்த ஏழை நாடுகள், வளர்கிற நாடுகளுடைய தலைவராக இருந்தாங்க. அந்த நாடுகளுக்கு தான் நீங்க குரல் கொடுக்கணும். ஆனா அதுக்கு மாறா இந்தியாவுடைய உங்க சாதனை என்னன்னா, வளருகிற நாடுகளுடைய உறவை புறக்கணிச்சு நீங்க வளர்ச்சி அடைந்த ஏகாதிபத்திய நாடுகள், உலகத்தையே கொள்ளையடிச்சுக்கிற அந்த நாடுகளுடைய பங்காளி நீங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க. அதுதான் உங்க சாதனை. மோடிக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க அவரோட ஆட்சிக்கு? 100க்கு சைபர் கூட போடுறதுக்கு தகுதி இல்லைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். திமுக ஆட்சிக்கு? திமுக நிச்சயமா நம்ம அதிகமான மதிப்பெண்களை கொடுக்க முடியும். 100க்கு 100. 100க்கு 100 கொடு. எந்த ஆட்சியும் 100க்கு 100ன்னு கொடுக்க முடியாதுங்க. ஆனா பெரும்பகுதியான 75% 80% கொடுக்கலாம். ஏன்னா இப்போ திமுகவே கேட்டா கூட முதலமைச்சரே சொல்லுவார், நான் நினைச்சதை பூரா என்னால செய்ய முடியல. அப்படி ஒரு அரசு திட்டமிடுகிற காரியம் எல்லாத்தையும் 100க்கு 100 நிறைவேற்ற முடியாது. அது மாதிரி சூழல் இன்னைக்கு இல்லை. மத்திய அரசும் அப்படி இல்லை. மாநிலத்தை பழி வாங்குறாங்க, பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கவர்னரை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப மிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா மாநில அரசு திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி மத்திய அரசு நெருக்கடியில் இருக்கிற போது எப்படி 100க்கு 100 அந்த அரசு செயல்பட முடியும்? சரி, எடப்பாடி அரசு இருந்தப்ப அவருக்கு எவ்வளவு மார்க் கொடுத்துருப்பீங்க? எடப்பாடி அரசு ஒரு ஃபெயிலியர் அரசு தானங்க. எடப்பாடி அரசு ஒரு ஒட்டுமொத்தத்தில் ஒரு ஃபெயிலியர். அதனால மக்கள் அதை நிராகரிக்காங்க அந்த ஆட்சியை. அது ஒரு 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 மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு மோசமான ஆட்சி. ஒரு 3% தோத்து போயிட்டாங்க. 3% தோத்து போயிட்டாங்கன்றேன் 2021 எலெக்ஷன்ல. அதாவது ஒரு பெரிய மெஜாரிட்டிலாம் திமுக வரவே இல்லையே. இன்கேஸ் பிஜேபி கூட்டணி இல்லாம இருந்தாலும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும்ல அதிமுகவுக்கு. அது இவங்க சொல்றாங்க. அவங்கள கேட்டா எங்களால் இருந்ததுனாலதான் நீங்க ஓட்டு அதிகமாக வாங்கினீங்கிறாங்க. அது அவங்களுக்குள்ள நடக்க வேண்டிய செஞ்ச. என்னுடைய இது என்னன்னா, அதிமுக அது மக்களுடைய ஒரு கோரிக்கைகளையோ பிரச்சனைகளையோ தீர்வு காணுகிற மக்கள் நலன் சார்ந்த அப்படிப்பட்ட திட்டங்களை
இல்லைன்னா இந்த 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 போராடக்கூடிய இந்த பகுதி மக்கள் எல்லாருடைய கோரிக்கையும் போக்குவரத்து தொழிலாளியை கேட்டால் 9 வருஷமாக டிஆர்எஸ் பாக்கிங்கிறாங்க. ஏன் அவர் எடப்பாடி கொடுக்கல? பழைய ஓய்வு திட்டத்தை இது பண்ணுறதுக்கு ஜெயலலிதா கமிஷன் போட்டாங்க, ஏன் நிறைவேற்றலை? இப்போ மதிப்பூதியம் தொகுப்பில் இருக்கிற எல்லாரையும் 10 வருஷம் 12 வருஷமாக ஏன் அப்படியே வச்சிரு? ஆகவே எந்த இப்படியான குறிப்பிடக்கூடிய எதையுமே அவங்க செய்யலை. அவங்க ஆட்சி நடத்துனது பூரா இப்போ எல்லாத்துலேயும் வந்திருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஊழல், முறைகேடு, லஞ்சம், லாவணி, இதான் தலைவிரிச்சு ஆடுது. திமுக அரசுலாம் இல்லவே இல்லை லஞ்சம், ஊழல், லாவணி. ஒரு ஆட்சியில் லஞ்சம் மட்டுமே இருக்கிற ஆட்சியா இது இல்லைங்கிறது தான். சரி, இப்போ ஊழல் குற்றச்சாட்டுல யார் ஜெயிலில் இருக்கா? இன்னும் அமைச்சராக தானே இருக்காரு அவரு. அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் தான் நடந்துகிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, அதாவது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவர் ஜெயிலில் இல்லை. நான் ஊழலே பண்ணலை நான் சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் அதெல்லாம் ஏடிஎம்கே காலத்தில் நடந்த ஊழல் தான். இந்த ஆட்சியின் போது அவர் ஊழல் செஞ்சாரு, அது பேர்ல வழக்கு, அது பேர்ல கைதுங்கள்லாம் கிடையாது. சரி, தீர்ப்பு கொடுக்கப்படல. இல்ல நீங்க தீர்ப்பு வாங்கிட்டவங்க அமைச்சரா நியமிக்கலாம்னு சொல்லலாம்ல. இல்ல அதை கூட பண்ண முடியாம தானே. இல்ல அதாவது செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருப்பது திமுக ஆட்சியின் போது ஊழல் செஞ்சாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டால் அல்ல. அவர் அதிமுகவில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த போது முறைகேட்டில் ஈடுபட்டார் என்பதுதான் அவர் மீது வந்திருக்கிற குற்றச்சாட்டு. அதே திமுக தூக்கி சுமக்கணும். இல்ல குற்றச்சாட்டு அதுதான். எனவே அந்த குற்றச்சாட்டின் மீது வழக்கு வரட்டும், நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லட்டும். நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னா அவர் மந்திரியா நீடிக்கிற பிரச்சனையே இல்லை. இல்ல இப்ப திமுக அரசு சொல்லலாம், மேல குற்றச்சாட்டு இருக்கு, நீதிமன்றத்தில் நிரூபிச்சுட்டு வாங்க, அமைச்சரை கொடுக்கலன்ற. நீ ஜெயில இருக்க ஒருத்தருக்கு ஏதுக்கு அமைச்சர்? இல்ல ஒரு நாட்டுல ஊழல் குற்றச்சாட்டோ அல்லது வழக்கோ குற்றச்சாட்டுகளோ இருக்கிறதுனாலயே ஒருத்தருக்கு தண்டனை வழங்கிட முடியாது. எத்தனையோ இவங்க பேர்ல முறைகேடான குற்றச்சாட்டு இருக்கு, கிரிமினல் கேஸ் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, மற்றதெல்லாம் இருக்கு. இப்போ ஜெயலலிதா பேர்ல கடைசி வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, வழக்கு இருக்குதான். அவங்க முதலமைச்சராக இருந்த காலம் பூராவும். ஆனா எப்போ பெங்களூர் நீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகுதானே குற்றவாளின்னு உறுதியான அவங்க பதவி பறிக்கப்படுது. யார் ஒருத்தரையும் நீங்க அவர் தவறு செய்திருக்கிறாரு, ஆகவே அவர் மீது வழக்கு இருக்கு, ரைட், வழக்கு இருக்கு, நான் மறுக்கலை. அவர் அப்பாவின்னு சொல்லலை, நிரபராதின்னு சொல்லலை. ஆமாம், குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார். அவர் குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுகிற வரை அவருக்கான வாய்ப்பு. இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடரலாம். ஆமா, எல்லாமே தொடரலாமே. யார் பேர்ல இன்னைக்கு இல்ல இந்த மாதிரி இந்தியாவில் நடந்ததே இல்லைன்னு சொல்றாங்களே. ஜெயில இருக்க ஒருத்தருக்கு இலாக்கா இல்லாத அமைச்சராக கொடுத்து அழகு பார்க்கறது திமுக அரசு தான். அதாவது இன்னைக்கு பல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மத்திய அரசாங்கத்தின் மீது இருக்கிற அமைச்சர்கள் இதே மாதிரி குற்றச்சாட்டு இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் ஏராளமான கொலை வழக்கு, பாலியல் வல்லுறவு வழக்குகள், முறைகேடாக நடந்திருக்கிற வழக்கு. இப்போ அந்த விவசாயிகள் போராட்டத்தப்போ அந்த இடத்துல துப்பாக்கி சூழ்நிலை, அவர் இன்னமும் அமைச்சராக தானே இருக்காரு. அவர் மேலே வழக்கு இருக்கு, அவர் பையன் மேலே வழக்கு இருக்குல்ல. எத்தனை மத்திய அமைச்சர் மீது வழக்கு இருக்கு. நான் என்ன கேட்குறேன், இந்திய தேர்தல் கமிஷனோ, இந்திய அரசியல் சட்டமோ, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் வழக்கு இருக்கிற காரணத்தினாலேயே அவர் பதவியில் நீடிக்க கூடாது அப்படின்னு இல்லை. அந்த குற்றச்சாட்டை சீக்கிரமா விசாரிங்க, நிரூபிங்க. நிரூபித்த பிறகு அவருக்கு என்ன தண்டனை. ஆனால் குற்றச்சாட்டு வந்த அன்னைக்கே அவர் குற்றவாளியை நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா அது முறையற்றது, அது ஜனநாயக பண்பு அல்லது. நன்றிங்க, இவ்வளவு தூரம் எல்லா கேள்வியும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க. வணக்கம். பஞ்சகர்மா யோகா இயற்கை உணவு மற்றும் 30 படுக்கை வசதியுடன் தன்வந்த்ராலயா NABH அக்ரெடிடேஷன் பெற்ற சென்னையின் முதல் ஆயுர்வேத மருத்துவமனை. அழைக்கவும் 9176677552.